நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். குறிப்பாக இன்று 1/7/2026 புதன்கிழமை காலை சரியாக 6 மணி அளவில் இந்த காணொலி மற்றும் ஆடியோ சார்ந்த பதிவுகளை பதிவு செய்கிறேன். அனைவரும் இந்த காணொலி மற்றும் ஆடியோ சார்ந்த பதிவுகளை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய ஜாக்வதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வானிலை சார்ந்த அமைப்புகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய வானிலை சார்ந்த பதிவுகளை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருகிறோம் என்பதை உங்களுக்கு நன்றாக புரியும். நான் சொல்ல வரக்கூடிய கருத்து, வானிலை கருத்து என்ன என்பது உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். அதனால் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம வானிலை சார்ந்த அமைப்புகளுக்குள்ளே போகலாம். குறிப்பாக கடந்த ஜூன் 4ஆம் தேதி ஒட்டிய தேதிகளில் நமக்கு தென்மேற்கு பருவமழை தெற்கு கேரளா ஒட்டிய தென் தமிழக மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடங்கிய அடுத்த சில நாட்களே பருவமழை முன்னேற தொடங்கியது. அது குறிப்பாக நமக்கு தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான குமரி, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பெரும்பாலான அனைத்து அருவி பகுதிகளையும் மிக சிறப்பாக இந்த தென்மேற்கு பருவமழையானது பொழிந்தது. அதே வேளையில் நமக்கு பிற மாவட்டத்தின் தென்காசி மாவட்டத்தின் பிற பகுதிகளிலையும் இந்த சாரல் மழை பொழிவானது பொழிந்தது. குறிப்பாக அதை போன்ற நம்முடைய கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம், கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம் போன்ற மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக சிறப்பாக கடந்த சுற்று தென்மேற்கு பருவமழையானது பொழிந்தது. அதே வேளையில் நமக்கு இந்த பருவமழை அடுத்தடுத்து முன்னேற தொடங்கியது. கர்நாடக மாநிலத்தின் சில குறிப்பிட்ட பகுதிகளில் முன்னேறியது. கடலோர சமவெளி பகுதிகள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கொங்கன் கடற்கரை சமவெளி பகுதிகள் என்று சொல்லலாம். மலபார் கடற்கரை சமவெளி பகுதிகள் என்று சொல்லுவாங்க. அந்த மலபார் கடற்கரையும் கொங்கன் கடற்கரை சமவெளி பகுதிகளும் ஒன்று தான். அதனால் நம்ம ரெண்டு பிரிவுகளாக நம்ம தான் பிரித்து கொள்ளலாம். ஒரே பகுதியாகவும் நம்ம தான் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இப்போ நமக்கு கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய அந்த தென்மேற்கு பருவமழை பின்னர் நமக்கு படிப்படியாக இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் வீரியம் குறைய தொடங்கியது. குறிப்பாக நமக்கு கடந்த ஜூன் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த தென்மேற்கு பருவமழையானது படிப்படியாக நமக்கு ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக நீடித்தது. ஒரு வாரத்திற்கு மேலாக நீடித்து நின்று பெய்தது இந்த தென்மேற்கு பருவமழை. அதன் பின்னர் வீரியம் குறைந்து நமக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள், ஏனைய கேரள மாநிலத்தின் பெரும்பாலான இடங்களில் இந்த வறண்ட வானிலை நீடிக்க தொடங்கியது. குறிப்பாக நமக்கு பகல் நேரங்களில் மிக அதிகபட்ச உச்சபட்ச வெப்பநிலை பதிவானது. சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதிகப்படியான ஃபாரன்ஹீட் பதிவானது. அதே வேளையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமலை பொழிவின் தீவிரம் தமிழகம் மற்றும் ஏனைய புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள் மிக சிறப்பாக பொழிந்தது. குறிப்பாக ஜூன் 12, 13 தொடங்கியிருக்கு. அந்த ஜூன் 12ஆம் தேதி தொடங்கிய அந்த இடிமலை பொழிவின் தீவிரம் படிப்படியாக ஆரம்பித்து அதன் பின்னர் நமக்கு நாளடைவில் மிக சிறப்பான தென்மேற்கு பருவமழையானது பல்வேறு மாவட்டங்களில் பொழிந்தது. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் இந்த இடிமலை பொழிவின் தீவிரம் மிக சிறப்பாக பொழிந்தது. அதே போன்று டெல்டா மாவட்டங்கள்லேயும் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக டெல்டா அதன் சுற்றுவட்டார கடலோர பகுதிகளாகட்டும், மேலும் அதனை ஒட்டியே இருக்கக்கூடிய உள்பகுதிகளாகட்டும், பெரும்பாலான பகுதிகளில் இந்த இடிமலை பொழிவின் தீவிரம் மிக சிறப்பாக பொழிந்து வருது. இந்த சூழலில் நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த இடிமலை பொழிவின் தீவிரம் பொழிந்து வருது. நமக்கு நாளடைவில் இந்த இடிமலை பொழிவின் தீவிரம் பரப்பளவில் குறையக்கூடும். சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் ஆங்காங்கே ஒதுக்கி பெய்யக்கூடும். ஏன்னா நமக்கு மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கிவிட்டது. குறிப்பாக நமக்கு இன்று முதல் அடுத்த ஒரு வாரத்திற்கு நமக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். குறிப்பாக வடக்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நமக்கு இந்த ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் ஒரு புதிய புயல் சின்னம் ஒன்று உருவாக இருக்கிறது. இந்த புதிய புயல் சின்னத்தின் காரணமாக நமக்கு கேரளா உள்ளிட்ட கொங்கன் கடற்கரை சமவெளி பகுதிகள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அரபிக் கடலோர சமவெளி பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்குது. குறிப்பாக நமக்கு மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்தின் அரபிக் கடலோர சமவெளி பகுதிகளாகட்டும், மேலும் நம்முடைய
கர்நாடக மாநிலத்தின் மங்களூர், மேலும் நம்முடைய கேரள மாநிலத்தின் பெரும்பாலான இடங்களில் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் மேலும் சிறப்பாக இருக்கக்கூடும் அடுத்த ஒரு வாரத்திற்கு. இதன் தொடர்ச்சியாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளையும் ஒரு லேசான ஒரு மிதமானது முதல் சற்று கனத்த மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. சில குறிப்பிட்ட இடங்களில் மிக கனமழை பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சில குறிப்பிட்ட இடங்கள் நீலகிரி மாவட்டத்தின் அவலஞ்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளாகட்டும், மேலும் அதே போன்று நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை பகுதிகளில் என்ன சொல்ல இந்த பருவமழையின் தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கனமழை முதல் சற்று மிக கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அவலஞ்சி போன்ற பகுதிகளில் மிக அதிகப்படியான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் அடுத்த ஒரு வாரத்திற்கு நல்ல ஒரு மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு மிதமான முதல் சற்று கனத்த மழைப்பொழிவிற்கு மாவட்டம் முழுவதும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதேபோன்று திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு சரிவு பகுதிகளில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் மற்றும் சேரன் மகாதேவி பகுதிகளிலையும் இந்த சாரல் மழைப்பொழிவானது என்ன சொல்ல பொழியக்கூடும். அவ்வப்போது விட்டு விட்டு ஒரு லேசானது முதல் மிதமான மழையும், சில நேரங்களில் சற்று மிதமானது முதல் சற்று கனத்த மழை பொழிவு இருக்குது என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலையடிவார பகுதிகள், குறிப்பாக மாஞ்சோலை சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோன்று மாஞ்சோலை பகுதிக்கு சற்று மேற்கு பகுதிகளிலையும் ஒரு சாரல் மலைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நமக்கு அடுத்த ஒரு வாரத்திற்கு நல்ல ஒரு மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் என்ன சொல்லலாம் நமக்கு சாரல் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் அடுத்த ஒரு வாரத்திற்கு. குழு என்ன சொல்ல தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த சாரல் மழை பொழிவுகள் அங்கே என்ன சொல்ல பல்வேறு இடங்கள் என்ன சொல்ல பதிவாகும். அதே போன்று தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளிலேயும் நல்ல ஒரு மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்களிலேயும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போன்று பாலக்காடு கணவாய் பகுதிகளில் நமக்கு வரும் நாட்களில் மழைப்பொழிவின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக பாலக்காடு கணவாய்க்கு சற்று மேற்கே இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட பகுதிகள் என்ன சொல்ல அந்த குறிப்பிட்ட சில பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போன்று என்ன சொல்ல பாலக்காடு மாவட்டத்தை கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டங்களையும் என்ன சொல்ல அடுத்தடுத்து வரும் நாட்களில் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் கணவாய் பகுதிகள் ஊடாக பயணித்து நமக்கு தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கணவாய் பகுதிகள், அந்த பகுதிகள் நல்ல ஒரு மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு வரும் நாட்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பிற இடங்களில் என்ன சொல்ல ஒரு குழு சீதோஷ்ண நிலை நிலவ வாய்ப்பு இருக்குது. மேலும் நீலகிரி மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களிலையும் நல்ல ஒரு மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த சுற்றுமழையை காட்டிலும் இந்த சுற்றுமழைப்பொழிவில் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் என்ன சொல்ல இந்த தென்மேற்கு பருவமழையானது அமைய இருக்கிறது. அடுத்த ஒரு வார காலத்திற்கு மிக சிறப்பான மழைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் அடுத்த ஒரு வாரத்திற்கு நீங்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நமக்கு அரபிக்கடலோர பகுதிகளிலிருந்து வீசக்கூடிய அந்த தென்மேற்கு திசை காற்றானது மணிக்கு அதிகபட்சமாக 45 முதல் அதிகபட்சமாக 55 கிலோமீட்டருக்கு மேல் என்ன சொல்ல வீசக்கூடும். சில நேரங்களில் 60 முதல் 65 கிலோமீட்டருக்கு மேல் என்ன சொல்ல வீசலாம். குறிப்பாக நமக்கு மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் ஏனைய இலங்கையின் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மணிக்கு குறைந்தபட்சமாக 45 முதல் அதிகபட்சமாக 55 கிலோமீட்டருக்கு மேல் என்ன சொல்ல வீசக்கூடும். குறிப்பாக நமக்கு ராமேஸ்வரம் தீவு பகுதிகளான மண்டபம், பாம்பன் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த ஒரு வார காலத்திற்கு என்ன சொல்ல கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோர பகுதிகள், மேலும் குமரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெரும்பாலான அரபிக்கடலோர மேற்கு பகுதிகள், இந்திய பெருங்கடல் பகுதிகள், மேலும் வங்கக்கடல் பகுதிகளில் என்ன சொல்ல மணிக்கு அதிகபட்சமாக 55 முதல் 65 கிலோமீட்டருக்கு மேல் என்ன சொல்ல வீசக்கூடும். சில நேரங்களில் 65 கிலோமீட்டருக்கு மேல் என்ன சொல்ல வீசலாம் இந்த குமரிக்கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள். இதன் காரணமாக நமக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தொடங்கி நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் பெரும்பாலான கடலோர பகுதி வரைக்கும் என்ன சொல்ல மிக பலத்த சூறைக்காற்றுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கடல் பகுதிகளுக்கு அடுத்த ஒரு வார காலத்திற்கு நீங்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் அதே போன்று தமிழக நாகப்பட்டினம் முதல் நம்முடைய சென்னை வரைக்குமே என்ன சொல்ல அடுத்து வரும் காலங்களில் என்ன சொல்ல
கடல் காற்றின் வேகம், மேற்கு திசை காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கக்கூடும். சூறைக்காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், சில நேரங்களில் 45 முதல் 55 கிலோமீட்டருக்கு மேல் என்ன சொல்ல வீசக்கூடும். சில நேரங்களில், சில குறிப்பிட்ட மணி நேரங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் என்ன சொல்ல காற்று வீசலாம். குறிப்பாக நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை உள்ள பகுதிகள் வரைக்கும், நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் ஒட்டுமொத்தமாக தமிழக கடலோர பகுதி மீனவர்கள் அடுத்த ஒரு வார காலத்திற்கு இந்த கடல் பகுதிகளுக்கு, குறிப்பிட்ட சில கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே போன்று விவசாயிகளுக்கான வானிலை எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடுத்த ஒரு வார காலத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் சில குறிப்பிட்ட இடங்களில் நமக்கு சற்று வெப்பநிலையின் தாக்கம் அதிகரித்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இந்த இடிமலை பொழிவு தீவிரம் சில குறிப்பிட்ட இடங்கள்லாம் ஆங்கங்கே என்ன சொல்ல பதிவாகக்கூடும். அதே போன்று மேகமூட்டமான சூழல் தான் என்ன சொல்ல ஏற்பட்டிருக்கும். மிக பெரிதளவில் என்ன சொல்ல டெம்பரேச்சர் நமக்கு ரைஸ் ஆகுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நமக்கு தென்மேற்கு ஈரப்பதம் மிக்க என்ன சொல்ல தென்மேற்கு பருவக்காற்று என்ன சொல்ல நம்ம தமிழகம் ஊடாக உள்நுழைகிறதுனால நமக்கு இந்த மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவக்கூடும். இதன் காரணமாக நமக்கு சற்று வெப்பநிலை குறைய வாய்ப்பு இருக்குது. அதே போன்று சில தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மானாவாரி விவசாயிகள் இந்த சாரல் மலைகளை நம்பி மட்டும் நீங்கள் விதைப்பு பணிகளை நீங்கள் செய்யாமல் சில குறிப்பிட்ட இடங்களில் என்ன சொல்ல அந்த மழைப்பொழிவானது ஆங்கங்கே என்ன சொல்ல பதிவாகும். குறிப்பாக இந்த காலகட்டங்களுக்கு என்ன விதமான பயிர்களை நீங்கள் செய்யலாமோ அந்த குறிப்பிட்ட பயிர்களை நீங்கள் தான் பயிரிட்டு கொள்வது நல்லது. அதே போன்று வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் இது போன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காமல் நம்முடைய ஜாக் வெதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.